குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்ரீமதி யுவராஜ், கிரவுன் டைரக்டர் ஆஃப் வெஸ்டீஜ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் விமன்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கம்பெனி மேனேஜ்மெண்ட் மூலிமா நடத்தியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஒரு நாள். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷன் அப்படிங்கிறது விமென்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கிடைக்கிறது இல்லை. பட் வெஸ்டீஜ் வந்து பார்த்தீங்கன்னா விமென்ஸை ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக, அதாவது ரொம்ப பெருசாக வந்து கொண்டாடுறாங்க. அப்படி கம்பேரிவ் ஃப்ரம் மேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டர், ஒன் வேர்டில் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சூட் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஒர்க்கை எந்த ஒர்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே கிடைச்சி நமக்கு இந்த பிஸ்னஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்கம், நம்மளுடைய ஒரு பெண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னா அவங்க சம்பாதிச்சா மட்டும்தான் அவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கு ஒரு கையில் வந்து தன்னம்பிக்கைங்கிறது அதிகமாகும். ஒரு பெண் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தான் அவங்களுக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்து தெரியும். ஸோ அதே மாதிரி என்ன இந்த வெஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி வந்து உணர்வு வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நம்ம டீம்ல மீட் பண்ணியிருந்தோம். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவங்க அச்சீவ் பண்ண மாதிரி அவங்க ஃபேஸ்ல நான் பார்த்தேன். கண்டிப்பா இந்த வாய்ப்பு வந்து எல்லாத்துக்குமே இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம வந்துட்டு இந்த பிசினஸ்ல நம்ம எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சிருக்கோம். அதனால தான் நம்மளால வந்து சக்சஸ் பண்ண முடியல. நம்ம வந்து இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸா வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு நம்ம சார் வந்து சொன்னாங்க, தீபக் சூட் சார். ஸோ 44 இயர்ஸ்ல ஒரு விமன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம, ஸோ அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து அங்கே வந்து எல்லாருக்குமே நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ ஒரு 44 இயர்ஸ்ல ஒரு லேடி வந்து எனக்கு இது என்ன பண்றதுன்னு தெரியாம கேட்டப்போ அவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 விஷயம் பண்ண சொல்லியிருக்காரு. போய் ஒரு டிரைவிங் கற்றுக்கோங்க, தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ டிரைவிங் கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ டெய்லியுமே 3 பேருக்கு வந்து இந்த பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, குழந்தைங்க எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஸோ வித்தின் 1 இயரில் ஸ்டார் டைரக்டர் அச்சீவ் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரில் கார் எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து எவ்வளோ ப்ரௌடான ஒரு விமன்ஸ் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே நடக்க முடியாது, எனக்கு இது சரி வராதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. கரெக்டுங்களா? நம்மளுடைய வேலையை நம்ம வந்து சீரியஸா செய்யணும். நம்ம வந்து வெஸ்டீஜ் வந்து பாத்தீங்கன்னா டைம் ஒதுக்கி செய்யணும். ஸோ டைம் வந்து ப்ரிஃபரன்ஸாக வச்சு செய்யணும். ஸோ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம எப்படி வந்து காலையில் எழுந்தோடனே நம்ம குழந்தைங்கள ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது முக்கியமோ அதே முக்கியத்துவத்தை வெஸ்டீஜ் பிஸ்னஸ்க்காக கொடுங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட் பண்ண தான் நம்மளோட டீம்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் க்ரோ ஆகும். இங்கே வந்து யாரும் வந்து நம்மளை தடுக்க போகிறதில்ல, நம்மளை வந்து யாரும் இவ்வளோதான் உனக்கு இது போதுன்னு சொல்லி யாரும் சொல்ல போகிறதில்ல. ஸோ நமக்கான இடம் ஆஸ் அ விமனா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்டீஜ் மட்டும்தான். ஸோ பிஃபோர் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ நம்ம வெஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரெகக்னேஷன். ஸோ நம்மளை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பெஷலாக நமக்கு வந்து ஒரு ப்ரௌடாக பெருமையாக வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு இடம். இதை வந்து ஜஸ்ட் பொருளை தானே வாங்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. நம்மளுடைய ஃபேமிலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி ப்ளஸ் வெல்த்தியும் கொடுக்கறது நம்ம வெஸ்டீஜ் தான். ஸோ எல்லாருமே வந்து வெஸ்டீஜ் வந்து ப்ரெஃபரன்ஸாக எடுத்து பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியும், நீங்கள் நம்பி பண்ணுங்க. வேற யாரையும் நீங்கள் வந்து கேட்காதீங்க. உங்கள் டீம் சரியில்லை, எனக்கு அவங்க சேரல, இவங்க சேரல, யாரையுமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட வேலை, நம்மளோட வேலை, யார் வந்தாலும் வழினாலும் நம்ம நிற்கிறோம், நம்ம நின்னா மட்டும்தான் நம்மளால வந்து இங்கே அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களால பண்ண முடியுன்றத நீங்க பிலீவ் பண்ணுங்க. கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுமே அதுதான் சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்கும் சரி, வீட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் இங்கே இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாலே போதும். நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளே வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி தான். எப்படி இவ்வளோ அழகா இருக்கீங்க, எப்படி நீங்க ஸ்லிம் ஆனீங்க, ஸோ எப்படி இவ்வளோ மேக்கப் இருக்கு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கேட்பாங்க. அப்போ கேட்கறது மூலியமா நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எடுத்து பண்ணுங்க. இது உங்களுக்கான இடம். இது வந்து தயவு செஞ்சு வந்து சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. January 4 அவார்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே அச்சீவ் பண்ணி அவார்டு வாங்குறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே வாங்க. தேங்க்யூ, விஷ் யூ வெல்.